இந்த சின்ன பையனுக்கு அவனுடைய கையை நீட்டினா கைக்குள்ள இருந்து ஸ்மோக் வர மாதிரி பவர் இருக்குது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளுடைய சக்தியை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற எந்த பொருட்களை வேணா நகர்த்த முடியும். அப்புறம் இந்த பையனால பறக்க முடியும். ஆனா பறந்து போனா எவ்வளவு மேல போவோம்னு அவனுக்கே தெரியாது. அதனால பயத்துல பறக்காமலே இருக்கிறான். அதனால சார் என்ன பண்றாருன்னா அவன் எவ்வளவு உயரமா பறப்பான்னு செக் பண்றதுக்காக அவனுடைய இடுப்புல ஒரு ரோப் ஒயரை கட்டி அப்படியே அவனை மேல பறக்க விடுறாரு. அவனும் அழகா மேல பறந்து போறான். ஒரு குறிப்பிட்ட உயரம் போன பிறகு அவன் அப்படியே அங்கேயே நின்னுறான். அதுக்கப்புறம் ஒயரை விட்டா கூட அவன் அதுக்கு மேல போகவே இல்லை. அதனால அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இந்த சுருட்ட முடி வச்ச பொண்ணை பாத்தீங்கன்னா அவளுக்கு தன்னுடைய உருவத்தையே மாத்திக்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ அவ திடீர்னு ஆக்டோபஸும் கேட்டும் கலந்த ஒரு வித்தியாசமான உயிரினமா மாறிடுறா. அதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 4 பேருக்குமே அவங்களுடைய மேஜிக் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. அதனால அந்த ஸ்கூல்ல இருக்கிற சார் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த ஸ்கூல்லயே இருக்கிற இன்னொரு பொண்ணு பிளாக் மேஜிக் புக் எடுத்து படிச்சு அவளே அறியாம அந்த பிளாக் மேஜிக் கண்ட்ரோலுக்கு மாறிடுறா. இப்போ வேற மறுநாள் அந்த ஸ்கூலுடைய ஆனிவர்சரி நடக்குது. அதுல மேஜிக் பண்றதுக்காக அந்த பொண்ணு தான் எந்திரிச்சு முன்னால வரா. வந்து என்ன பண்றான்னா அவளுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய ஃபயர் பாலை உருவாக்குறா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னால ஒரு பெரிய பிளாக் ஷாடோ உருவாகி அந்த ஃபயர் பாலே அணைஞ்சு போய் அவ உடனே ஒரு பெரிய டீமனா மாறிடுறா. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ஸ்கூல்லயே இருக்கிற ஃபயர் அகாடமியுடைய டீச்சர் எந்திரிச்சு வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய எல்லாருடைய பவரையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தி அந்த டீமனை அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஃபயர் பாலை உருவாக்குறாங்க. ஆனா இவங்க என்னதான் பவரா இருந்தாலும் அந்த பால் அந்த டீமன் மேல பட்ட உடனே அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் அகாடமியை சேர்ந்த பசங்க பறந்து போய் அதை அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த டீமன் ஒரு கத்துன உடனே அப்படியே அவங்க ஆட்டோமேட்டிக்கா டமால்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அகாடமியை சேர்ந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களுடைய உருவத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு போய் அந்த டீமனை அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பசங்களும் தங்களுடைய உருவத்தை மாத்திக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த டீமனுடைய பவர்னால ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு சாதுவான உயிரினங்களுடைய உருவத்துக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அகாடமியை கூப்பிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ண சொல்றாங்க. அந்த பசங்களும் வந்து அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த டீமன் அழிஞ்சு போறதுக்கு பதிலா அது அப்படியே 3 மல்டிபிள் ஆயிடுது. அதை பார்த்து எல்லாருமே அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா வேற வழி இல்லாம அந்த மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண தெரியாத அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. வந்த உடனே ஒரு பொண்ணு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனை அப்படியே குட்டியாக்க ட்ரை பண்றா. அவளுடைய சக்தினால 3 மாறி நின்னுகிட்டு இருக்கிற அந்த டீமன் பழையபடி இப்போ ஒரே ஆளா மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் என்ன பண்றானா அவனுடைய ஸ்மோக் சக்தியை பயன்படுத்தி ஏகப்பட்ட ஸ்மோக்கை வெளியில விட்டு அப்படியே அந்த டீமனை கன்ஃபியூஸ் பண்றான். அப்புறம் அந்த பறக்கிற சக்தி கொண்ட பையன் அப்படியே உயரமா பறந்து போறான். அப்ப பார்த்தா அந்த டீமன் அவனை அட்டாக் பண்ண வருது. அதனால கீழே நின்னுகிட்டு இருந்த அந்த பொண்ணு ஒரு ஒயிட்டான பேக் அவன்கிட்ட தூக்கி போட்டு மறுபடியும் அவனை கீழேயே வர வச்சிடறா. கடைசியில அந்த உருவத்தை மாத்திக்க கூடிய பொண்ணு என்ன பண்றானா ரக்கையெல்லாம் வச்ச ஒரு வவ்வால் பூனை மாதிரி மாறி அப்படியே இப்படியும் பறந்து அந்த டீமனை கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடறா. கடைசியில அந்த டீமன் குள்ள இருக்கிற பொண்ணே ஒரு ஃபயர் பாலை உருவாக்கி ஒரு ஒளியா அந்த டீமனை அழிச்சிட்டு எப்படியோ வெளியில வந்துடுறா.